மாறன் பிரதர்ஸ் அவங்க தான் வந்து அதை வந்து அந்த பெரிய சன் சாம்ராஜ்யத்தை வந்து கட்டி எழுப்பியவர்கள்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் குறிப்பா தயாநிதி மாறன் அவர்கள் லீகல் நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாரு கலாநிதி மாறனுக்கு அப்படின்ட்டு. இதோடைய பேக்ரவுண்ட் என்ன, இதுல இருக்கக்கூடிய செய்தி என்ன? ஏற்கனவே ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது, அது வெளியே வரல. இது இரண்டாவது நோட்டீஸ் என்று தகவல். ஆமா, இந்த நோட்டீஸ் ஆனா 10ஆம் தேதி கொடுத்துருக்காங்க, ஜூன் 10ஆம் தேதி. ஆமா, இதுக்கு முன்னாலேயே ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. அது வந்து மீடியாவில் வரல. ஸோ இது வந்து ரெண்டாவது நோட்டீஸ், அதை ஃபாலோ அப் பண்ணி கொடுக்குறது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தயாநிதி மாறன் வந்து 2003 முரசொலி மாறன் அவர்கள் இறந்த பொழுது அவருடைய அந்த இறப்பு சான்றிதழில் வந்து வழக்கமாக இறப்பு சான்றிதழ் வரும்போது தான் உங்களுக்கு வந்து வாரிசுதாரர்கள் லீகல் ஹேர்லாம் வரும். அது வரதுக்கு முன்னாலேயே கலாநிதி மாறன் வந்து பங்குகளை, சன் டிவியின் பங்குகளை அவருக்கு தன்னுடைய பேருக்கு 60% மேலே வந்து அவர் பேரில் வந்து மல்லிகா மாறன் பேரில், மல்லிகா மாறன்னா முரசொலி மாறனுடைய மனைவி, இவங்களுக்கு அம்மா, அவங்க பேரில் வந்து மாற்றி, அதாவது அவங்களும் வந்து வாரிசுகளில் கட்டாயம் வருவாங்க. ஒரு கணவர் இருந்தால் மனைவி மற்றும் பிள்ளைகள் வருவாங்க. ஒரு சகோதரி ஒருத்தர் அன்புக்கரசின்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், வரிசையாக வருவாங்க. இதெல்லாம் வரதுக்கு முன்னாலே அவசர அவசரமாக அவங்க பேரில் வந்து அந்த ஷேரை மாற்றி அவங்க பேர்லேருந்து கலாநிதி மாறன் தன் பெயருக்கு மாற்றி கொண்டார் அப்படிங்கிறது இவருடைய குற்றச்சாட்டு.